இவ்வளோ நேரமா நிற்கிற கொஞ்சம் இருன்ற குரு கார்த்தி என்ன பண்ண போற இப்போ? ரெடியா? வணக்கம். நான் இப்போ காஞ்சிபுரம் வந்திருக்கேன். காஞ்சிபுரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு வேணுகோபால், அவங்க பார்ட்னர்ஸ் கார்த்தி, ஸ்ரீனிவாஸ், இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னோட வந்து ஆர்கே செல்லுலார்ஸ் நான் படம் எடுக்கிற கம்பெனியோட பார்ட்னராக இருந்தாங்க. இன்னும் இருக்காங்க பார்ட்னராக தான். அதனால் அந்த நட்பின் காரணமாக நான் வந்து இந்த கடை இந்த ஹோட்டலில் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்தேன். பேர் சாஸ்திரா. ஏற்கனவே வந்து சாஸ்திரா வந்து பல இடங்களில் இருக்குது. பெங்களூர்லேருந்து நம்ம சென்னையிலேருந்து நிறைய இடங்களில் இருக்குது. சாஸ்திரான்றது வந்து நிறைய இடத்துல ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலாக இருக்குது. இது வந்து பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலாக இவங்க தந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. 2 ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோரு, எல்லா இடத்துலையுமே வந்து பால்கனி, அந்த சைடு அந்த தனியாக ஏசி ரூம், ஒரு சின்ன ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸோடு ஒரு திறந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டது அவங்க. நான் வந்து அந்த நட்பின் அடையாளமாக நான் வந்து மனப்பூர்வமாக இந்த சாஸ்திரா ஹோட்டல் வந்து மிகப்பெரிய லெவலில் வரணும். ஆமாம், ரெடியாக இருக்குது. படையப்பாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லாக தட் இஸ் சிஜியிலேருந்து அதுலேருந்து எல்லாம் மாடர்னாக இன்றைக்கி என்னெல்லாம் வேணுமோ அது டால்பி அட்மாஸ், அப்புறம் ஃபிலிம் வந்து இது வந்து பிக்சர் வந்து இன்றைக்கி எல்லாம் மறுபடியும் எல்லாமே எல்லா ஒர்க்குமே புது படத்துக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணி படையப்போ வச்சுருக்கு. அது வந்து ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான். அவர் தான் டிசைட் பண்ணோம் எப்போ ரிலீஸ் பண்ணணுன்ட்டு. ஏற்கனவே முத்து வந்து கவிதாலயா பண்ணிட்டாங்க. அது 2 வருஷம் ஆச்சு. அது 25வது வருஷமும் இவங்க பண்ணாங்க. இது படையப்பாவும் 26 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது 99 ஏப்ரலில் வந்தது. 27 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதனால் அது வரலாம். நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸுக்கு கேட்குறாங்க. என் படம் தெனாலி, நான் என் சொந்த படம், அது கேட்குறாங்க. அபய்ஷன்மிகி, தெனாலி, பஞ்சதந்திரம், தசாவதாரம் கேட்குறாங்க ரீரிலீஸு. அதுக்கப்புறம் வில்லன், வரலாறு, இந்த மாதிரி ஓடின படங்கள்லாம் இருக்குல்ல. நட்புக்காக சரத்குமாரோட ஒரு 10 படம் பண்ணியிருக்கோம். அந்த படங்கள் நாட்டாமை, பாட்டாளி, சேரன் பாண்டியன், இதெல்லாம் கூட ரீரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கேப்பு பார்க்கணும். ஆனால் ஏன்னா ஒரு பாபுஷா வந்து அவர் ஜுவல்லரி இது மட்டும் இல்லை, துணிக்கு மட்டும் இல்லை, பட்டு மட்டும் இல்லை, அவங்க தேட்டர்ஸும் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக எப்போ ரீரிலீஸ் பண்ணோம், எது கேப்புன்ட்டு. அந்த மாதிரி கேப்பில் பார்த்து பண்ணால் ஓரளவுக்கு கலெக்ஷன் வரும், அந்த நம்பிக்கை இருக்குது. சொந்த படம் தெனாலியும் நானும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடித்தோடனே ரிலீஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. ஒரு 25 படம் மேலே என்னோடய வெற்றி படங்கள் இருக்குது. எல்லாமே ரீரிலீஸுக்கு கேட்குறாங்க. பட் எல்லாமே அட்டை மொத்தமாக கொண்டு வந்து போட முடியாது. ஏன்னா புது படங்கள் வர வேண்டியது இருக்குல்ல. ரீரிலீஸுன்றது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான். இப்போ ரஜினி ஃபேன்ஸு அப்படின்னா ரஜினி படங்கள், விஜய் ஃபேன்ஸுனால் விஜய் படங்கள், அஜித் ஃபேன்ஸ் வந்து வில்லன் வரலாறுலாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குன்னா அது ஃபேன்ஸே இல்லாமல் பொதுவாக வந்து நாட்டாமை, நட்புக்காக எல்லாம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படம். பட் அதெல்லாம் நிறைய டிவியில் பார்த்ததுனால ரீரிலீஸ் பண்ணும்போது தேட்டருக்கு வந்து கம்மியாக தான் வரும். நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் குறைச்சி நல்ல ஃபெசிலிட்டிஸோட தேட்டருக்கு கொடுத்தா கொஞ்சம் இப்போ கண்டிப்பாக பொழுதுபோக்காகவும் இருக்கும், டைமை பாஸ் ஆகும் அப்படின்றதுல வருவாங்க. காமெடி பிக்சர்ஸுக்கெல்லாம் நிறைய பிஸ்ஸாலாம் பண்ணலாம் ரீரிலீஸு. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கோம். எதை பற்றி? எந்த படத்தை பற்றி? எந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூ வரல, ரொம்ப கம்மி. இப்போல்லாம் மிக்சட் ரிவ்யூஸ் இல்லாமல் வர்ற படங்கள் வந்து ரொம்ப கம்மி. காரணம் வந்து எந்த காலத்துலேயுமே, அந்த காலத்தில் நாட்டாமையை பிடிக்காதவங்களாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் பேசலை பப்ளிக்கில். இப்போ எல்லாரும் பேசுகிறதுனால நமக்கு அப்படி தெரியுது சோஷியல் மீடியா. ஆனால் நீங்கள் இப்போ அவர் வந்து கூலி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நீ என்ன மிக்சட் ரிவ்யூ இருக்குதுன்றது அவருக்கும் ஒத்துக்கிறாரு. ஆனால் கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. அவர் கலெக்ஷன் தானே மெயின். கலெக்ஷன் வந்தாவே அது வந்து பெரிய படம் அது. ஸோ அது மாதிரி கலெக்ஷன் சூப்பராக இருக்கு. முன்னதான் மிக்சட் ரிவ்யூ இருந்தாலும் ரிவ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அது கொஞ்சம் தான் பாதிக்கும்.
அதை மீறி ஜனங்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா மவுத் டாக் வச்சு தான் ஒரு படம் வந்து பெரிய வெற்றி அடைகிறதும் சுமாரான வெற்றி அடைகிறதும் தோல்வி அடைகிறது எல்லாமே காரணம் வந்து மக்களுடைய வாய்மொழி ரிவ்யூஸ் தான். நீங்கள் எவ்வளோ ரிவ்யூஸ் போட்டாலும் சூப்பராக இருக்குன்னெல்லாம் நிறைய படங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த படம் பிரமாமாக இருக்குது, இது ஆஸ்கார் வின் பண்ணும், அது ஒன்று தியேட்டருக்கு வந்தால் 2 நாளில் எடுத்துருவாங்க. அது அவருக்கு தெரியும் நல்லா எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம கையில் இல்லை, மக்களுக்கு வந்து எது பிடிக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஓரளவுக்கு தான் நம்ம கணிக்க முடியும். இப்போ நான் கூட படம் எடுக்கிறேன்னா அது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணுறோம், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம், டைலாக் எழுதுகிறோம், அப்புறமா ஷூட்டிங் பண்ணுறோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், பார்க்குறோம். ஒரு தடவைக்கு 100 தடவை பார்க்குறோம். அப்போ நமக்கு இல்லாத ஒரு அறிவு வந்து பொதுமக்களுக்கு இருக்கும். அது ஏன்னா நம்மளே இன்வால்வ் ஆனதுனால, புரியுதுங்களா? அது இன்வால்வ் ஆனதுனால அது பெருசாக நமக்கு அந்த குறைகள் தெரியாது. அது பப்ளிக் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம். நான் அரசியல்லாம் எனக்கு வந்து எனக்கு சம்மந்தம் கிடையாது, எனக்கு அனுபவமும் கிடையாது. பட் விஜய் வந்து பேசுறது வந்து தப்பாக யாரும் எனக்கு படலை. ஏன்னா அவர் வந்து நிஜமாகவே நேரில் பார்க்கும்போது குட் மார்னிங் அங்கிள், வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள்னா சொல்லுவார். அதை வந்து இன்றைக்கி பப்ளிக்கில் சொல்லியிருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு வேறு மீனிங் எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், அதை விடுங்க. மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணால் ஓகே, அது யாராக இருந்தாலும் சரி இல்லையா? எனக்கு வந்து அவர் வந்து நானே வந்து அதே ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து 2 படம் பண்ணியிருக்கேன். ஆதவன் பண்ணியிருக்கேன், இது மன்மதனம்பு பண்ணியிருக்கேன். அந்த டயத்துலலாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து அப்போ டெபுட்டி சிஎம்மாக இருந்தார். அவர் வந்து படம் பார்ப்பார். நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன், அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன், ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள. அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது, அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசியிருக்கு. ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே, ஃபுல்லாக ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸு, அவருடைய கூட்டம். அந்த கூட்டத்தை ஜாலி பண்ணுறதுக்காக அப்படி பேசியிருக்கலாம். அப்படி பேசுனதாக தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து தப்பாக ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு, அது குறை சொல்கிற வார்த்தையே கிடையாது. இப்போ நான் இவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், பாபு அங்கிள் அப்படி தான் கூப்பிடுவேன். அது என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழில் மாமான்னு கூப்பிட்டா வேணால் ஒரு தப்பாயிடும், அப்படி அவர் கூப்பிடலையே. ஆமாம். தேங்க்யூ வெரி மச்.